ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் என் காதலன் எபிசோட் 8. இதுதான் ஃபைனல் எபிசோட். ஒரு வழியாக ஃபைனல் எபிசோடுக்கு வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோடெலாம் நீங்கள் இன்னும் பார்க்கலாட்டி பிளேலிஸ்ட்டில் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எபிசோட் 8 போயிடலாம். அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஃபைனல் எபிசோடுங்கிறதுனால கொஞ்சம் பிளட்டு, கொஞ்சம் டெத்து, அப்புறம் கொஞ்சம் ஃபீலிங்கான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவே ஷார்ட்டாக தான் சொல்லுவேன். ப்ரீஃபெல்லாம் சொல்ல மாட்டேன். ரொம்பவே ஷார்ட்டாக தான் சொல்வேன். அதையும் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் ஷார்ட்டாகவே சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? இப்போ வாங்க எபிசோட் 8 போயிடலாம். எபிசோடோட லாஸ்ட்டில் நம்ம பூ ப்ரிப்பேர்டு கிட்ட பேசிகிட்டு இருப்பேன் இல்லையா, அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த எபிசோடோட ஸ்டார்ட் ஆகுது. இவ அந்த கஃபேக்காரர் ஸ்லிப் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட இந்த மாதிரி ப்ரிப்பேர்டு உங்களுக்கு தெரியும்ல, அவன் எங்கே இருக்கான்ட்டு சொல்லுங்கள். என்னோட லைஃபுக்கு இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்கள் மெர்மெய்டை பார்த்துருக்கீங்களா? மெர்மெய்டில் எங்கிட்ட இருப்பாங்க. நீங்கள் எங்கிட்ட ஒரு தாட்டி சொல்லியிருக்கீங்கல்ல, உனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஒரு சான்ஸ் வரும், அப்போ நீ என்கிட்ட கேளு, நான் சொல்கிறேன்ட்டு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம பூ அவர்கிட்ட கேட்க, அவரும் இருந்துட்டு நீ இவ்வளோ பதட்டமாக இருக்கனா அதுக்கு காரணம் அந்த நாவா பயந்தானே, நான் சொல்கிறது சரியா? எனக்கு பயமாக இருந்துச்சு. மெர்மெய்டும் மனுஷங்களுக்கும் நடுவில் இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவர் அப்போனா உங்களுக்கு நாவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, வா இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை பற்றினா அந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுட்டு. 20 வருஷத்துக்கு முன்னாடி இவர் இருக்கா இல்லையா அந்த கஃபேக்காரர் ஸ்லிப்பு, அவருக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கான். அவன் பேர் வி. அவனும் ஒரு மெர்மெய்டு தான். இவங்க 2 பேத்துக்கும் நிறையவே கனவுகள் இருந்துச்சு. 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கஃபே ஆரம்பிக்கணும். இந்த வி இருக்கார் இல்லையா, அவரோட பேரண்ட் கிட்ட போய் இவங்க லவ்வை சொல்லி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கனவு இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரியும் இவங்க 2 பேரும் போய் அவங்க அப்பா கிட்ட சொல்ல, அவங்க அப்பா அக்செப்டே பண்ணிக்கல. மனுஷனும் மெர்மெய்டும் லவ் பண்ணக்கூடாது, அது அகேன்ஸ்ட், இந்த உலகத்தில் நீங்கள் மட்டும் கிடையாது, நிறைய பேர் இருக்காங்க, அவங்க இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஸ்லிப் இருந்துட்டு யார் என்ன சொன்னாலும் சரி, நான் அவனை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், எனக்கு அவனை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இவன் அப்பாவை கொஞ்சம் எடுத்து பேசுகிற மாதிரி பேச, அப்பாவுக்கு காண்டாயிட்டு, ஓ நீ எவ்வளோ தூரம் போயிட்டே, உன்னை கொலை பண்ண போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கன் எடுத்து நீட்டு வி இருந்துட்டு ஸ்லிப்பை பார்த்து, வா நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி ஸ்லிப்பை அங்கேருந்து கூட்டிட்டு வந்துடுறான். கூட்டிட்டு வந்ததுக்கப்புறமும் ஸ்லிப் வியோட அப்பா பேசினதையே திங்க் பண்ணிகிட்டே இருக்க, வி அவன் பக்கத்தில் போய், நீ இன்னும் எங்கள் அப்பா பேசினதையே பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருக்கியா? அதெல்லாம் நினச்சி கவலைப்படாத, நீ மட்டும் என்னை ப்ரொடெக்ட் பண்ணணுன்ட்டு ஆசைப்படாத, நானும் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் எல்லா நேரத்துலையுமேவும். ஏன்னா நம்ம 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் லவ் பண்ணுறோம், நீ மட்டும் என்னை ப்ரொடெக்ட் பண்ணணுன்ட்டு நீ ஆசைப்படாத, நானும் அப்படி தான் ஆசைப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஸ்லிப்புக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸ்லிப் இருந்துட்டு ரொம்பவே தேங்க்ஸ் என் பக்கத்தில் இருக்கிறதுக்கு, எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப க்யூட்டாக கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் போக, அப்போ திடீர்னு 2 ஆளுங்க ஸ்லிப்பை அவன் பக்கமாக பிடிச்சி இழுத்துக்கிறாங்க. இழுத்துக்கிட்ட அந்த மெர்மெய்டு வீ இருக்கான் இல்லையா, அவனை கன்னை வச்சு சுட்டுடுறாங்க. சுட்டுட்டு ஸ்லிப்பு கிட்ட, இவன் ஒரு மான்ஸ்டர், மனுஷனும் மான்ஸ்டரும் ஒன்றா இருக்க முடியாது, மனுஷனுக்கு இவன் ஏற்றவன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறான். ஸ்லிப்புக்கு என்ன பண்ணுறேன்ட்டே தெரியலை. இவன் இங்கே குத்துயிரும் கொலையுருமா அப்படியே ஒரு மாதிரி இருக்கான். இவன் ஒரு மாதிரி எந்திரிச்சா அவன்கிட்ட போய், வி எந்திரி, நம்ம வேணா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், எந்திரி எந்திரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன் இருந்துட்டு கையில் ஒரு செயினை கொடுத்துட்டு, இது நம்ம 2 பேரும் கஃபே ஓப்பன் பண்ணும்போது நானும் கொடுக்கணும்னு நினச்சேன், நீ எப்பயுமே என்கிட்ட சொல்லுவல்ல நான் நீந்தும் போகும்போது ரொம்ப அழகாக இருக்கேன்ட்டு, ஸோ அதிலேருந்து ரெடி பண்ணது தான் இது, உனக்கு நான் கொடுக்கணுன்ட்டு ரொம்பவே ஆசைப்பட்டேன், ஆனால் அப்போ முடியாது, அதனால நான் இதை இப்போயே உனக்கு கொடுக்குறேன், இதை நீ வச்சுக்க, நீ எதை நினச்சும் கவலைப்படாத, இது எதுவுமே உன்னோட தப்பு கிடையாது, இது எதுவும் உன்னோட ஃபால்ட்டு கிடையாது, நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு வி அவன் மடியிலேயும் அப்படியே இறந்து போயிட்டான். இவன் கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கான். எந்திரி எந்திரி, என்கிட்ட பேசு, நான் சொல்கிறது கேட்குதா, எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கான். நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோடில் கூட பார்த்துருப்போம், பூ இவன் கஃபேக்கு வந்தோடனேவும் அவன் போய் அந்த டாலரை தான் டச் பண்ண போவான், இவன் கூட அதை தொடாதன்னு சொல்லியிருப்பான் இல்லையா. ஸோ அந்த டாலர் இவனோட பாய் ஃப்ரெண்டு கொடுத்தது தான், அதுதான் அவன் ஞாபகமாக அங்கே அவன் ப்ரே பண்ணி வச்சுருக்கான். இது எல்லாத்தையுமே இப்போ ஸ்லிப் பூகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்ல வரானா, மெர்மெய்டும் மனுஷங்களும் லவ் பண்ண முடியாது, அது இங்கே இருக்கிற மனுஷங்களுக்கு பிடிக்காது, அகேன்ஸ்டான ஒன்று, அதனால நீ இதுக்கப்புறம் அவனை தேடி போகாத, விட்டுரு, நீயும் பிரச்சனையில் மாட்டிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவன் ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவன் நான் அந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் பற்றி விசாரித்து அவங்கள தேடி போனேன். அப்போ எனக்கு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் பின்னாடி இருக்கிறது ப்ரிப்பேயோட அப்பா தான், அவங்க தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. அவர் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவன் இருந்துட்டு ஏன்னா அவர் இங்கே இருக்கிற மெர்மெய்டு எல்லாத்துக்குமே ஹெட் ஆகணுன்ட்டு ஆசைப்படுறாரு, சொல்கிறத எல்லாரும் கேட்கணுன்ட்டு நினைக்கிறாரு, அதனால தான் இவர் மனுஷங்களுக்கும் மெர்மெய்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை உடைக்கிறதுக்காண்டி அவர் தான் மனுஷங்களை மெர்மெய்டை வேட்டையாடுறதுக்கு ஆர்டரும் பண்ணியிருக்காரு, இது எல்லாமே எனக்கு அப்போ தான் தெரிய வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, அதுக்கு அவனும் இருந்துட்டு அப்போனா நான் உடனே போய் நாவாவை அங்கேருந்து கூட்டிட்டு வரணும், நானும் அவனும் ஒன்றா சேர்ந்து வாழ முடியாமல் போயிடுச்சுன்னா அது நாங்கள் தான் டிசைட்
பண்ணணும், எங்களால் வாழ முடியுமா முடியாதான்ட்டு நாங்கள் தான் டிசைட் பண்ணணும், வேறு யாரும் அதை வந்து முடிவெடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல அவனுக்கும் அது கரெக்டாக தான் தோணுது. அவனால் அவனோட லவரை வந்து காப்பாற்ற முடியல இல்லையா. ஸோ நீயாவது உன்னோட லவரை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர்ட் எங்கே இருக்கான், எந்த பக்கமாக போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுற இவனும் சரின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறான். இதுக்கப்புறம் தான் அவன் ப்ரிப்பேர்டை மீட் பண்ணியிருப்பான். எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு, நாவா எங்கே இருக்கான் சொல்லு, அவனை என் கூட அனுப்பி வச்சிரு அப்படிங்கிற மாதிரி கேட்க, உனக்கு அவ்வளோ தைரியமா, அப்போனா என்னோட பாடியை தாண்டி தான் நீ போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். போன இதில் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இவங்க 2 பேரும் இங்கே முறைச்சிக்கிட்டேவும் மாற்றி மாற்றி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சண்டை வந்து கொஞ்சம் டீப்பாக போயிட்டுருக்கு. நம்ம பூக்கு ஆல்ரெடி கராத்தே மார்ஷியல் ஆர்ட் எல்லாம் தெரிஞ்சதுனால அவன் வந்து இவனை ஓரளவுக்கு நல்லா அடின்ட்டு இங்கே மேலே நல்லா அடித்து துவைச்சிக்கிட்டு இருக்கான். நம்ம ப்ரிப்பேர்டால் இங்கே தாக்கு பிடிக்கவே முடியல. அவன் வந்து என்ன பண்ணுறான், நம்ம பூவை அப்படியே தள்ளிக்கிட்டே போய் கடலுக்குள்ளே குதிச்சிடுறான். மெர்மெய்டுக்கு கடலுக்குள்ளே அதிகமாக பவர் இருக்கு இல்லையா. இவன் ஓடி வந்து நம்ம பூவை வந்து இறுக்கமாக ஒரு பிடிக்க அவனால் அதுலேருந்து வெளியவே வர முடியலை. ஏன்னா இவனுக்கு பவர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. கடலுக்குள்ளே வந்தோடனேவும் இவன் வந்து என்ன பண்ணுறான், அதாவது ப்ரிப்பேர் வந்து என்ன பண்ணுறான், அவனோட அந்த பாய்சன் இருக்குல்ல, அந்த பாய்சனை வந்து இவனுக்கு கொடுத்துட்டு இவனை பிடிச்சி தள்ளிவிட அந்த ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இவனால் அதுலேருந்து வெளியவே வர முடியல. இவன் ஒரு மாதிரி அந்த தண்ணிக்குள்ளேயே மயங்கிட்டான். இவன் மயங்கின தெரிஞ்ச உடனேவும் அவனும் அங்கேருந்து போயிட்டான். ப்ரிப்பேர் போன உடனேவும் இவன் டக்குன்ட்டு கண் முழிக்கிறான். கண் முழிச்சு அந்த கடலுக்கு அடியிலிருந்து எப்படியாவது எந்திரிச்சு வெளியே போயிடணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி மெல்ல மெல்ல நீந்திக்கிட்டே அப்படியே மேலே வரான். அவனோட அந்த கை விரல் மட்டும் அந்த தண்ணிக்கு மேலே போகுது. அதுக்கப்புறம் அவனால் முடியாமல் மறுபடியும் அவன் அப்படியே மயங்கி கீழே அப்படியே வந்துக்கிட்டே இருக்கான். அப்படி வந்துக்கிட்டே இருக்கும்போது கூட ஐம் சாரி நாவா, என்னால் இதுக்கப்புறம் உன்னை பார்க்கவே முடியாதா, உன்னை காப்பாற்ற முடியலைல்ல, ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே மயங்கி அந்த தண்ணிக்கு அடியிலேயே போயிட்டான். இவன் சாரி நாவா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை நினச்சே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கு. கரெக்டாக நாவாவும் அந்த நிமிஷம் தண்ணிக்குள்ளே வந்துட்டான். வந்து பார்த்தா இவன் மயங்கி அப்படியே தண்ணிக்குள்ளேயே போயிட்டுருக்கானா. இவன் வந்து அவனை தூக்கி அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி கிஸ் பண்ணுறான். அந்த கிஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. தண்ணிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கிஸ் இல்லாத ஒரு தாய் பியலையே பார்க்க முடியாது. ரொம்ப க்யூட்டாக கிஸ் பண்ணுறாங்க. இவன் கிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அவன் லைட்டாக கண்முழிச்சு பார்க்குறான். அப்புறம் உடனேவும் இவன் அவனை தூக்கிட்டு அங்கே கரைக்கும் வந்துட்டான். கரைக்கு வந்ததுக்கப்புறம் நாவா இருந்துட்டு பூவை பார்த்து, மிஸ்டர் பூ எந்திரிங்க, நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா, எந்திரிங்க என்கிட்ட பேசுங்க அப்படிங்கிற மாதிரி அவனை போட்டு உழுக்குன்னு துளுக்கிட்டு இருக்க. அவன் வந்து லைட்டாக மயக்கத்தில் இருந்து கண் முழிச்சு இவனை வந்து நல்லாவே பார்க்குறான். நாவா இருக்கிறத பார்த்தோன்னேவும் இவனுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இவன் இருந்துட்டு சொல்கிறான், நான் ஒரு வழியாக உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், உனக்காண்டி தான் நான் வந்தேன், ஆனால் சாரி ரொம்பவே லேட் ஆயிடுச்சு நாவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அவன் இருந்துட்டு, நீங்கள் என்னை வெறுக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, வெறுக்கணுமா, நான் எதுக்கு உன்னை வெறுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு அவனும் இருந்துட்டு, ஏன்னா நான் ஒரு மேர்மெய்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு அவனும் இருந்துட்டு இவன் கண்ணத்தை பிடிச்சிட்டு, ரொம்பவே அழகாக இருக்க நாவா, நீ என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, ஐ லவ் யூ, உன்னோட லைஃப் முழுக்க நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கணுன்ட்டு நான் ஆசைப்பட்டேன், என்னோட லைஃப் முழுக்க நான் உன் கூட வாழணுன்ட்டு நினச்சேன், ஐ லவ் யூ நாவா அப்படிங்கிற மாதிரி பூ வந்து நாவாகிட்ட சொல்ல. நாவாவுக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நாவா வந்து நம்ம பூவை ரொம்ப அழகாக கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ டூ, நானும் உங்களை ரொம்பவே லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்பன்னு பார்த்து திடீர்னுட்டு நம்ம பூவோட பாடி ஒரு மாதிரி ஆக ஆரம்பிக்குது. அவனால் சரியாக மூச்சு விட முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மெர்மைடோட பாய்சன் வந்து இவன் உயிரை எடுக்க ஆரம்பிக்குது போல். இவன் உடம்பெல்லாம் அப்படியே தூக்கி தூக்கி போட ஆரம்பிக்குது. இதை வந்து நாவா பார்க்குறான். அவனுக்கு என்ன பண்ணுறன்ட்டே தெரியல. நாவா இருந்துட்டு, யாராவது இருக்கீங்களா வாங்க அப்படிங்கிற மாதிரி, பக்கத்தில் யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான். ஒரு பக்கம் இவனை தூக்கி வேற வச்சுக்கிட்டு இவனால் சுத்தமாக முடியல, மூச்சு விட முடியல, ஒரு மாதிரி இழுக்க ஆரம்பிக்குது. அந்த பாய்சன் இவன் உயிரை எடுக்க ஆரம்பிச்சிருச்சு போல். அப்பன்ட்டு பார்த்து ப்ரிப்பேர்டு இருக்கார் இல்லையா, ப்ரிப்பேர்டோட அந்த தாத்தா அங்கே வராரு. இந்த தீவுக்குள்ளே யாரோ மனுஷன் வந்துட்டாங்கன்ட்டு கேள்விப்பட்டேன், பார்க்கறதுக்காண்டி வந்தேன்னு சொல்லிட்டு வர. அப்போ நம்ம நாவா வந்து தாத்தா கிட்ட, இவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, தாத்தாவும் இவனை பார்த்துட்டு இவனுக்கு வந்து மெர்மெய்டோட பாய்சன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு நாவாவும் இருந்துட்டு, அப்போனா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, அதுக்கு அர்த்தம் இவர் இறந்துருவாரா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அந்த தாத்தாவும் இருந்துட்டு ஆமாம் அப்படி தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இவனுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. இவரை காப்பாற்றணுன்னா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அந்த தாத்தாவும் இருந்துட்டு ஒரு மெர்மெய்டோட ஹார்ட்லேருந்து வர அந்த பிளட்டை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அவரும். இதை கேட்ட உடனேவும் நாவாவும் இருந்துட்டு எனக்கு புரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நாவா நம்ம பூவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணுறான். தாத்தாவும் இருந்துட்டு நீ இவனை லவ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நாவா எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் நம்ம பூவை அங்கேருந்து தாங்கி பிடிச்சி மெல்ல மெல்ல கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். நம்ம பூவால் சுத்தமாக நடக்கவே முடியல. ஒரு வழியாக அவனை தாங்கி அப்படியே ரோட்டுக்கும் வந்துட்டான். ரோட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு காரில் லிஃப்ட் கேட்டு இவனோட வீட்டுக்கும் ஒரு வழியாக கூட்டிட்டு வந்துட்டான். வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் இவனை அப்படியே ஒரு டேபிள் மேலே படுக்க போட்டு அவன் கையை பிடிச்சி இவன் பேச ஆரம்பிக்கிறான். உனக்கு ஒன்று தெரியுமா, என்னோட லைஃப் வந்து எப்படி போயிட்டு இருந்துச்சுட்டு, இலக்கே இல்லாமல் தான் என்னோட லைஃப் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு நாள் நைட்டும் நான் பாருக்கு போவேன், அங்கே போய் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் நான் வீட்டுக்கு வருவேன் என்னை மறைக்கிறதுக்காண்டி. ஏன்னா நான்
நான் ஒரு மெர்மெய்டுங்கிற விஷயம் மற்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்க கூடாதுன்ட்டு நினச்சேன். அதில் எனக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு. அப்போ தான் நீ என்னோட லைஃப்பில் வந்த. என்னோட அந்த போரிங்கான டேஸ் எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப அழகாக மாற்றின. நான் என்ன தான் உங்ககிட்ட இருந்து ஓடுறதுக்கு ட்ரை பண்ணாலும் நீ கிவ் அவே பண்ணாமல் என்னை துரத்தி வந்துக்கிட்டே இருந்த. நானாக இருக்கிறதுக்கான அந்த தைரியத்தை நீ தான் எனக்கு கொடுத்த. உனக்கு ஒன்று தெரியுமா, உன்னோட இந்த லவ் இருக்குல்ல, அது என்னோட லைஃபுக்கு ஒரு அர்த்தத்தையே கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாவா பூவை ரொம்ப க்யூட்டாக அழகாக கிஸ் பண்ணுறான். இவனோட அந்த டைலாக் எல்லாமேவும் என்னோட மனசை அப்படியே டச் பண்ணிருச்சுப்பா. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரொம்பவே சாஃப்டாக கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறான். போய் ஒரு நைஃப் எடுத்துகிட்டு வரான். எடுத்துகிட்டு வந்துட்டு பூவை பார்த்து, நான் என்ன பண்ண போகிறேன்ட்டு உங்களுக்கு தெரியும்ன்ட்டு நான் நினைக்கிறேன். உங்களோட அந்த லவ்வை என்னால் இது மூலியமாக கொடுக்க முடியும். ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட ஷர்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு அந்த நைஃபை வச்சு இவனோட ஹார்ட்ல குத்தலான்ட்டு ட்ரை பண்றான். அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ப்ரிப்பேர் நாவாவோட கையில் இருக்கிற அந்த கத்தியை தட்டி விட்டுட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன பைத்தியமா, அவனை காப்பாத்துறதுக்காண்டி நீ என்ன சூசைட் பண்ணிக்க போறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரிப்பேர்ட் நாவா கிட்ட கேட்க, நாவா இருந்துட்டு அவரை காப்பாத்துறதுக்கு இந்த ஒரு வழிதான் இருக்கு, வேற வழி இல்லை, நான் அவரை காப்பாற்றணும், என்னை விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன் இருந்துட்டு, டேய் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சாடா, முட்டாள்தனமா ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காடா, அவனை காப்பாத்துறதுக்காண்டி நீ தற்கொலை பண்ணிக்க போறியா, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, நீ கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா, நீ இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி ப்ரிப்பேர் நாவாகிட்ட கேட்க, நாவா இருந்துட்டு, நீங்கள் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா அவர் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க, அவனுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. உனக்கு தெரியுமா இதை நான் தான் பண்ணேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனும் இருந்துட்டு, ஏன் தெரியாது, நல்லாவே தெரியும், ஏன்னா இங்கே இருக்கிற மற்ற மெர்மெய்ட்ஸ்க்கு இவர் யாருன்ட்டு தெரியவே தெரியாது, அவர் கூட பிரச்சனை இருக்கிறது உங்களுக்கு மட்டும்தான், நீங்கள் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, அவன் இருந்துட்டு, நான் இது எல்லாமே நான் உனக்காண்டி தான் பண்ணேன் நாவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன் இருந்துட்டு, இல்லை இது எதுவுமே நீங்கள் எனக்காண்டி பண்ணலை, இனிமேல் நான் இதுக்கப்புறம் உங்கள் கூட இருக்க மாட்டேன், என்னை விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன் இருந்துட்டு, எனக்கு தெரியும் ஒரு மெர்மெய்டு அவங்க பாய்சனை கொடுத்தா அதுக்கு ஒரே ஒரு இது அந்த மெர்மெய்டோட ஹார்ட்டோட பிளட்டை குடிச்சாதான் அவங்க காப்பாற்ற முடியும்ட்டு, அதுக்காண்டி நீ இந்த மாதிரி பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா நானே அவனை கொன்னுடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ப்ரிப்பேர்டு. அதுக்கு நாவா இருந்துட்டு, நீங்கள் அவனை கொன்னீங்கன்னா அடுத்த நிமிஷமேவோ நானே செத்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் நாவா. அதுக்கு ப்ரிப்பேர்டு இருந்துட்டு, ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நான் உனக்காண்டி தாண்டா எல்லாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன் இருந்துட்டு, நீங்கள் எதுவுமே எனக்காண்டி பண்ணலை, நான் இதுக்கப்புறம் உங்கள் கூட இருக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தி எடுத்து மறுபடியும் குத்துறதுக்கு ட்ரை பண்ணுறான். ப்ரிப்பேர்டு இருந்துட்டு அவனை தடுக்க ட்ரை பண்ணுறான், ஆனால் முடியலை, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாவாவோட தலையிலேயும் ஒரு அடி அடிக்க இவனும் மயக்க போட்டு கீழே விழுந்துடுறான். அப்புறம் ப்ரிப்பேர்டு நாவாவை ஒரு சேரில் கட்டி போட்டு அவன் வாய் எல்லாத்தையுமே பிளாஸ்டிக் போட்டு ஒட்டி வச்சிருக்கான். பக்கத்துலேயும் பூவையும் படுக்க போட்டிருக்கான். நாவா மயக்கத்துலேருந்து லைட்டாக கண்ணை திறந்து பார்க்குறான். பார்க்கும்போது இவன் இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கானா, பக்கத்தில் அவனை வேற படுக்க போட்டிருக்கானா, இவன் ஏதாவது பண்ணிடுவான்ட்டு நாவா ரொம்பவே பயந்துகிட்டு இருக்கான். இவன் பயப்படுறது ப்ரிப்பேருக்கு தெரியுது. ப்ரிப்பேர் நாவா பக்கத்தில் நீ ஒன்று கவலைப்படாத, நீ இங்கே இருக்கன்ட்டு நான் ஆல்ரெடி பணாகிட்ட சொல்லிட்டேன், அப்புறம் ஐ எம் ரியலி சாரி உன்னை இப்படி பண்ணி வச்சிருக்கிறதுக்கு, நான் இப்படி பண்ணலாட்டி உங்ககிட்ட கடைசியாக பேசுகிற அந்த சான்ஸை கூட நீ எனக்கு கொடுக்கவே மாட்டேன், நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொன்னதுக்கப்புறம் எனக்கு தெரியல நீ என்னை எப்பயாவது மன்னிப்பிய என்னன்ட்டு, ஆல்ரெடி டைம் வேற ரொம்ப தாண்டி போயிடுச்சு, அதனால உங்ககிட்ட எல்லா உண்மையும் நான் இப்போ சொல்ல போகிறேன், இதுக்கப்புறமும் மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நான் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ப்ரிப்பேரோட அப்பா அவரோட அடியாட்களை ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்குறாங்க. அந்த டாக்குமெண்ட்டை இந்த மாதிரி மெர்மெய்டை வேட்டையாடுறாங்களா மனுஷங்க, அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுங்க, இன்னைக்கு ராத்திரி ஒரு மெர்மெய்ட் டீம் ஒரு பொருளை டெலிவரி பண்ணுறதுக்காண்டி ஒரு வீட்டுக்கு போகிறாங்க, அப்படி போகிற வழியிலேயும் நம்மளோட அந்த மெர்மெய்டு ஹண்டரை வச்சு இந்த மெர்மெய்டை கொன்றுங்க, அவங்கள கொன்னதுக்கப்புறம் மனுஷங்களையும் கொன்றுங்க, மனுஷங்க சாகுறாங்களான்ட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இவர் அவர்கிட்ட ஆர்டர் பண்ணிட்டு இருக்க, அவரும் சரின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட் இதெல்லாமே எடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறாரு. சேம் டைம் இந்த பக்கம் பனாவோட அம்மா நாவாவோட அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ப்ரிப்பேர்டோட அப்பா ஒரு மெர்மெய்டு குரூப் டெலிவரி பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களே, அது இங்கே தான். ஆக்சுவலி பனாவோட அம்மா தான் வேற ஒரு மெர்மெய்டை வச்சு அந்த பொருள் எல்லாத்தையுமே டெலிவரி பண்ண வேண்டி இருந்துச்சு. அந்த மெர்மெய்டுக்கு காலில் ஏதோ அடிபட்டதுனால இப்போ இவங்க அந்த டெலிவரியை பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால இவங்களும் அந்த சரக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு, சரி ஓகே நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம், நாளைக்கு நாவாவை இங்கே கொண்டு விடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பனாவோட அம்மாவும் இருந்துட்டு சரி ஓகே, அவங்க 2 பேரும் எப்போ பார்த்தாலும் வீடியோ கேம் தான் விளையாண்டுட்டு இருப்பாங்க, அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் அவனை பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பனாவோட அம்மாவும் அப்போ பேசியிருப்பாங்க. இவங்களும் சரின்னு சொல்லிட்டு அந்த டெலிவரி எல்லாத்தையுமே ஏற்றிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது சடனாக 2 பேர் பைக்கில் இவங்க காரில் போயிட்டுருக்காங்களே இவங்களை சுட்டுடுறாங்க.
சுட்ட உடனேவும் அவங்களும் இறந்து போயிட்டாங்க. ஆக்சுவலி மாற்றி சுட்டுட்டாங்க, வேற ஒருத்தவங்கள சுட வேண்டியது இவங்கள மாற்றி சுட்டுட்டாங்க. இந்த விஷயம் வந்து நம்ம ப்ரிப்பேர்டோட அப்பாவுக்கும் தெரிய வருது. அப்பாவும் அங்கே வந்துட்டாரு. உடனே இவர் ஆர்டர் பண்ணார் இல்லையா ஒருத்தர்கிட்ட, அவர்கிட்ட இருந்து கால் வருது. சாரி இந்த மாதிரி மாற்றி சுட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு இவரும் இருந்துட்டு சுட்டவனை இங்கே கொண்டு வா, அவனை நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாரு. அந்த பக்கம் சின்ன வயசாக இருக்கிற நாவாவையும் ப்ரிப்பேர்டும் காமிக்கிறாங்க. நாவா அழுதுகிட்டேவும் இவர்கிட்ட வந்து என்னோட அப்பா அம்மாவை திருப்பி கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவர் இருந்துட்டு இல்லை என்னால் முடியாது, ஆனால் நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், இதுக்கப்புறம் உன்னை நான் எப்பயும் என்னோட பையன் மாதிரியே பார்த்துக்கிறேன், மனுஷங்கிட்ட இருந்து விலகியே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்பயும் இவர் வந்து நாவாகிட்ட சொல்லி வச்சிருப்பாரு. ப்ரிப்பேர்டும் சரிங்கப்பா நான் இவனை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இது எல்லாத்தையுமே இப்போ ப்ரிப்பேர் வந்து நாவாகிட்ட சொல்கிறான். நாவாக்கு இதை கேட்க கேட்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ரிப்பேயும் அழுதுகிட்டேவும் இது எல்லாமே எங்கள் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிய வந்துச்சு உங்கள் அப்பாவுக்கு என்ன நடந்ததுன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படியே சின்னதாக ஃப்ளாஷ்பேக் ஒன்று காமிக்கிறாங்க. அவங்க அப்பா இறந்து போனதுக்கப்புறம் அவங்க தாத்தா வந்து பேசியிருப்பாங்களா, உண்மையிலேயே கொன்னது வந்து மனுஷங்க கிடையாது, மெர்மைடு தான், உங்கள் அப்பா அவங்களுக்கு அவ்வளோ பெரிய காரியத்தை வந்து பண்ணியிருக்காங்க, அதுக்கு பதிலாக தான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, உங்கள் அப்பாவை நீ இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தாத்தா அப்பாவை பற்றி எல்லா உண்மையுமேவும் நம்ம ப்ரிப்பேர் கிட்ட சொல்லியிருப்பாங்க. ப்ரிப்பேரும் அதை கேட்டுட்டு நம்ம நாவா கிட்ட வந்து அந்த உண்மையை அப்போ மறைச்சிருப்பான். இப்போ அது எல்லாத்தையுமே சொல்லிட்டு சாரி நீ என்னையும் எங்கள் அப்பாவையும் மன்னிக்கணுன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் நான் தப்புக்கு உடந்தையா இருந்தேன், அதுக்கான பரிகாரத்தை நான் பண்ணணுன்ட்டு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ப்ரிப்பேர் நாவாவை அப்படியே கிஸ் பண்ணலான்ட்டு பக்கத்தில் போகிறான். ஆனால் கிஸ் பண்ணவே இல்லை. அவன் வந்து சொல்லியிருப்பான் இல்லையா, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்ட்டு எனக்கு தெரியும், என்னோட பிரதருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நானும் இப்படி தான் ஃபீல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நாவா ஒரு தாட்டி சொல்லியிருப்பான். அந்த பிரதர் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை இவனுக்கு இடிக்குது. அவன் கிஸ் பண்ணாமல் அவன் தலையெல்லாமே கோதி விட்டுட்டு அவனை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறான். நாவாவுக்கு நல்லாவே தெரியும் இவன் என்ன காரியம் பண்ண போகிறான்ட்டு, அதனால அவனும் இல்லை வேணாம் இப்படி பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படியே நாவாக்கு அந்த சின்ன சின்ன குட்டி குட்டி ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் வருது. இவன் அடிக்கடி அவன் தலையில் கையை வச்சு பேசியிருப்பான் இல்லையா, அது எல்லாமே நாவாக்கு அப்படியே கண் முன்னாடி வந்துட்டு போகுது. ப்ரிப்பேர்டுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ரிப்பேர்டு என்ன பண்ணுறான், அங்கே போய் அவன் ஷர்ட் இதெல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கத்தி இருக்குல்லையா, அந்த கத்தி எடுத்து அவனோட ஹார்ட்டில் அப்படியே குத்திக்கிறான். இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, இல்லை பண்ணாதீங்க ப்ரிப்பேர்டு அப்படிங்கிற மாதிரி கத்த இவன் கேட்காம கத்தி எடுத்து குத்திடுறான். குத்திட்டு அவங்ககிட்ட சொல்கிறான், இந்த பிளட்டை வந்து உன்னோட லவ்வருக்கு கொடு, என்னோட உயிர் ஒன்று எனக்கு பெருசு கிடையாது, உனக்காண்டி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சாஞ்சிடுறான். இவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இவன் கரெக்டாக சாய அந்த இடத்துக்கு பனாவும் பிங்க்கும் வராங்க. ஏன்டா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வருவீங்களா, நான் ப்ரிப்பேருக்கு இப்படி ஒரு எண்டு வரும்ன்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. எனக்கு இந்த சீரீஸில் ப்ரிப்பேயோட கேரக்டரும் சரி, ப்ரிப்பே ஆக்ட் பண்ணியிருக்கிற அந்த ஆளும் சரி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் அணுவாக ரசித்து பார்த்தேன் அந்த ப்ரிப்பேயோட கேரக்டரை. என்னதான் வில்லன் ரோலில் ஆக்ட் பண்ணியிருந்தாலும் அவரோட அந்த லவ் இருக்குல்ல, அது வந்து அவ்வளோ உண்மையாக இருந்துச்சு. ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் அதை வந்து பார்க்கலாம். நம்ம ப்ரிப்பேர்கிட்ட அவனோட லவ்வர் சாக போகிறான்னு தெரிஞ்சு அதை ஸ்டாப் பண்ணி தான் லவ்வர் உயிரோடு இருக்கணும்னு நினச்சி இவன் சாகுறான் பார்த்தீங்களா, அந்த ஒரு எண்ணம் யாருக்குங்க வரும், உண்மையாக லவ் பண்ணுற அந்த ஒரு ஆளுக்கு தானே வரும். இவன் கத்தியால் குத்த போகும்போது அழுதுகிட்டேவும் ஒரு ஸ்மைல் பண்ணுவான் பாருங்க, அந்த ஸ்மைல்லையும் அவனோட ஒட்டுமொத்த அந்த லவ்வையும் அவன் வந்து அப்படி காமிச்சிருப்பான். எனக்கு பார்க்கும்போது அழுகையே வந்துருச்சு. நான் அழுதுகிட்டே தான் பார்த்தேன். டைரக்டர் இந்த சீரீஸில் 6, 7, 8 இந்த 3 எபிசோடுமேவும் அழுக வைக்கணும்ன்ட்டு முடிவு பண்ணி எடுத்திருக்கார் போல். நான் அழுதுகிட்டே தான் இருந்தேன். நீங்கள் எத்தனை பேர் அழுதிங்கன்ட்டு எனக்கு தெரியல, ஆனால் நான் அழுதுகிட்டே தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு ப்ரிப்பேர்டை வந்து அவ்வளோ பிடிக்கும். அவரை வந்து சரி வேற ஒரு பேர் கூட அப்படியே மேட்ச் பண்ணி விட்டுருவாங்க, இல்லாட்டி பேரே இல்லாமல் கூட விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஆனால் இந்த மாதிரி அவங்கள வந்து சாக விட்டுருவாங்கன்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் ப்ரிப்பேர்க்கு வந்து அங்கே இறுதி சடங்கு வந்து போயிட்டுருக்கு. நீ கடல்ல இருந்தே வந்த, கடலுக்கே நீ போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா வந்து அந்த அஸ்தி எல்லாத்தையுமே கடலில் வந்து கலக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற நம்ம நாவாக்கும் சரி, இன்னொருத்தர் பழைய கூடையவும் அவனுக்கும் சரி ரொம்பவே அழுக வருது. அந்த கூட இருக்கல அவன் இருந்துட்டு நீ எப்பயுமே என்னோட இதயத்தில் தான் இருப்ப, நீ பண்ண எல்லாத்துக்குமே ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவனுக்கு ரொம்பவே அழுக வருது. அப்படியே அந்த இறுதி சடங்கும் அங்கே போயிட்டுருக்கு. அப்புறம் இவன் ஃபீல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இவன் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா இங்கே பூ இருக்கான். பூவை பார்த்தோன்னே இவனுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஏன் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கான்னா, அந்த இன்சிடெண்ட் நடந்து 1 வாரம் ஆயிடுச்சு போல். 1 வாரமாக இவன் மயக்கத்திலே தான் இருந்திருக்கான். இப்போ தான் கண் முழிக்கிறான். அதனால தான் பார்த்தோன்னேவும் 2 பேருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம பூ டக்குன்ட்டு நாவாவை ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிவிட்டு நம்ம பூ இருந்துட்டு நாவாகிட்ட நான் ரொம்ப நாளாக அன்கான்ஷியஸாக இருக்கேன் போல், என்ன தான் ஆச்சு, எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டு 1 வீக்குக்கு மேலே ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னது 1
1 வீக்காக என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறான். அதனால ஒரு மெர்மைடோட ஹார்ட்டோட பிளட்டை வந்து நீங்கள் குடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் இருந்துட்டு அப்பனா ப்ரிப்பை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் இருந்துட்டு ஆமாம் ப்ரிப்பை அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவன் டக்குன்ட்டு போய் அவனை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். நீ எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிவிட்டு ரொம்பவே தேங்க்ஸ் நாவா, அப்புறம் ரொம்பவே தேங்க்ஸ் ப்ரிப்பேர்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம பூ வந்து 2 பேருக்குமே தேங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்படி இவங்க வந்து ஒரு வழியாக ஹாப்பியாக சேர்ந்துட்டாங்க. அப்புறம் நம்ம பூ வந்து அந்த கஃபேக்காரர் ஸ்லிப் இருக்கார் இல்லையா, அவரை வந்து பார்க்க வரான். ஸ்லிப்பு இவரை பார்த்துட்டு வா நான் உன்னை பற்றி தான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் இருந்துட்டு சாரி நான் இப்போ தான் கண் முழிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் இருந்துட்டு பரவாயில்ல நான் நடந்த எல்லா விஷயத்தையுமே கேள்விப்பட்டேன், எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, நீ ஆசைப்பட்டதை வந்து உன்னால் சாதிக்க முடிஞ்சில அப்படிங்கிற மாதிரி ஸ்லிப் வந்து பூகிட்ட சொல்ல பூ இருந்துட்டு அது எல்லாமே உங்களோட அறிவுரையால் தானே, நீங்கள் மட்டும் சொல்லலாட்டி இது எதுவும் நடந்திருக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவனும் இருந்துட்டு சரி ஓகே அப்போனா எனக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்து ட்ரீட் வைப்பட்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் இருந்துட்டு கண்டிப்பாக நான் அதை பண்ணுறேன், ஆனால் நான் இப்போ இங்கே இருக்கேன், நான் உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணணுன்ட்டு நினைக்கிறேன் நீங்கள் பண்ணதுக்காண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் இருந்துட்டு பரவாயில்ல நான் எனக்கு தெரிஞ்சது தான் நான் உனக்கு சொன்னேன், மற்ற நடந்த எல்லாமே நீ எடுத்த முடிவால் நடந்தது தான் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல அவன் இருந்துட்டு நீங்கள் என்ன கொஞ்சம் ஓவராக தான் புகழ்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு இவனும் இருந்துட்டு நீ மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்க, மனுஷங்களும் மெர்மைடும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் லவ் பண்ண முடியும்ன்ட்டு நீ சாதிச்சு காட்டியிருக்க, லவ் மேலே இருந்த எனக்கு இருந்த அந்த நம்பிக்கையும் நீ மாற்றி வச்சிருக்க, என்ன மட்டும் இல்லை இன்னும் சில பேரை அது வந்து மாற்றிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸ்லிப் வந்து பூகிட்ட சொல்ல பூவுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. பூ இருந்துட்டு சரி ஓகே நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இங்கே ஸ்லிப்பை காமிச்சா அவனோட லவ்வர் வி இருக்கான் இல்லையா, அவனை வந்து ட்ராயிங் பண்ணிட்டு இருக்கான் ரொம்பவே அழகா. இப்படியே கொஞ்ச நாள் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட லைஃப் வந்து அப்படியே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. நம்ம ப்ரிப்பேர் கூடயே ஒருத்தன் வந்து சுற்றிட்டு இருப்பான் இல்லையா, அவன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், அந்த தீவு இருக்கு இல்லையா அந்த தீவை பற்றியும் மெர்மைடு பற்றியும் அங்கே டூரிஸ்டாக வராங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே எடுத்து சொல்லிட்டு ஒரு டூரிஸ்ட் கைடு மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கான். இங்கே ஸ்லிப்பை காமிச்சா அவரோட கஃபே வந்து வழக்கம் போல் நல்லாவே ரன் ஆகிட்டு இருக்கா. அவங்க பாய் ஃப்ரெண்ட் ஆசையை வந்து இவர் வந்து நிறைவேற்றிட்டு இருக்காரு. அப்படியே ஜூம் பண்ணி பாய் ஃப்ரெண்ட் இவருக்கு ஒரு ராக்கெட் கொடுத்தாங்க இல்லையா செயினா, அந்த டாலரை வந்து காமிக்கிறாங்க. அப்புறம் நாவாவை காமிக்கிறாங்க. நாவா வந்து ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கான். அந்த ஆள் இருந்துட்டு நாவா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா அதை வந்து நம்ம மெருமெடுன்ட்டு கூப்பிடுறோம், நானும் அந்த கதை எல்லாத்தையுமே கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி கிடையாது, சரி ஓகே நாங்கள் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா, நீங்கள் வந்து அதை நம்புறீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் வந்து நாவாயிட்ட கேட்க அப்போ அந்த இடத்துக்கு பூ வரான். பூ இருந்துட்டு அது வந்து மக்கள் எதை நம்புறதுக்கு சூஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி பூ வந்து அந்த ஆள்கிட்ட சொல்ல அந்த ஆள் வந்து பூவை பார்த்துட்டு சரி இருக்கட்டும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் நம்புறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு நாவாவும் பூவும் 2 பேரும் மாற்றி மாற்றி லுக்கு விட்டுட்டு 2 பேரும் ரொம்ப அழகாக க்யூட்டாக சிரிச்சுக்கிறாங்க. நான் நம்புகிறேன் ஏன்னா நான் அவன் கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி இருந்துச்சு அந்த சிரிப்பு. அப்புறம் அன்னைக்கு நைட்டு தான் காமிக்கிறாங்க அவங்களோட பாரில் ஒர்க் பண்ணுற எல்லாரையுமே கூப்பிட்டு ஒன்றா உட்கார வச்சு இவங்க ஜாலியாக சரக்கடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே கப்புளாக இருக்காங்க இல்லையா, நம்ம நாவா அப்புறம் பூ அப்புறம் பனா அப்புறம் பிங்க்குன்ட்டு இப்படி 2 கப்புள் ஒன்றா இருக்காங்க இல்லையா, ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காண்டி ட்ரிங்க்ஸ் பண்ணி ஜாலியாக கொண்டாடிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு வருத்தம் தான், இவங்க 2 பேரையும் பேராக போட்டிருக்கலாமே, அப்போ 3 கப்புளாக ஆயிருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா இவங்க 2 பேரோட பேர் கூட ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி க்யூட்டாக. அப்புறம் அப்படியே சரக்கடிச்சிட்டு அவங்க பேரை க்யூட்டாக கிஸ் பண்ணிட்டு அப்படியே இந்த எபிசோடு வந்து இங்கே முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுல் சீரீஸையும் நான் எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணேன், நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லை ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரிப்பேர்டு இறந்தது சரியா தப்பா, அதில் உங்களோட கருத்துன்னு அதையும் மறக்காமல் வந்து கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் இந்த எபிசோடில் மட்டும் நிறைய இடத்துல ப்ரர் பண்ண வேண்டியது இருக்கும், நான் கண்டிப்பாக ப்ரர் பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணாமல் போட்டேன்னா அப்புறம் சேனலையே தூக்கிடுவாங்க, வீடியோவை அப்புறம் தூக்கட்டும் சேனலையே அவங்க முழுசாக தூக்கிடுவாங்க. அதனால வேறு வழி இல்லாமல் நான் ப்ரர் பண்ணி தான் ஆகணும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி ஓகே, இதே மாதிரி நிறைய பிஎல் சீரீஸ் க்யூட்டான சீரீஸ் எல்லாத்தையும் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் கொடுங்க. ஓகே பாய், உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.